தமிழ்நாட்டில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை கண்டித்து என்டிஏ கூட்டணி கட்சிகள் வரும் 17ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்து செய்திகளை நாள்தோறும் வெளிவந்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து தாக்குதல், வழிப்பொடி போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பெண்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் நடைபெறும் மக்கள் விரோத செயல்கள் அனைத்தையும் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்தும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் வருகின்ற 17/3/2026 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார்.